Hi friends, welcome to Dakshniya Home. நாங்கள் சடனாக வந்து திருப்பதிக்கு தாங்க போயிருந்தோம். புரட்டாசி மந்த் வந்து வருஷமே விரதம் இருப்போம். சரி இந்த தடவை இது வரைக்கும் போனதில்லை புரட்டாசி மந்த் வந்து கோவிலுக்கு. சரி ஃபஸ்ட் டைம் போகலாமேன்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஹெவி க்ரௌடாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஃப்ரீ தர்ஷனில் தான் போயிருந்தோம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு. எங்கன்னா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் புக் பண்ணிவிட்டு போயிட்டோம். 1 டே விட்டு அடுத்த நாள் தான் வந்து தரிசனம் கொடுத்துருந்தாங்க 4 o'clock. ஆக்சுவலாக அங்கே வந்து விஐபி பிரேக் தர்ஷன் ஸ்ரீவாணி தர்ஷன் பற்றி இதில் டீட்டெயிலாக சொல்கிறேன். எனக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, அங்கே ஃப்ரெண்டு கிடச்சாங்க, அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து அந்த தரிசனத்துக்கு வந்திருந்தாங்க. சரி நம்ம அதை கேட்டுட்டு நம்மளும் என்றைக்காச்சும் ஒரு தடவை அந்த மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஐடியா பண்ணியிருக்கோம். இந்த தரிசனம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தடவையாச்சும் பார்க்கணுங்க. பெருமாளை வந்து எப்பயுமே தூரத்துலேருந்து தான் பார்ப்போம். இது வந்து 3 டோர் கிட்டக்க போயிட்டு அலோவ் பண்ணுவாங்களாம். ரொம்பவே சூப்பராக இருக்குமா அந்த தரிசனம். பெருமாள் அவ்வளோ கிட்டக்க பார்க்குறது எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுங்களா. அதனால் வந்து அமௌண்ட் இருந்தால் போகலாம். அப்படின்லாம் வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், கொஞ்சமாச்சு காசு எடுத்து வச்சு இந்த தரிசனத்துக்கு எப்போயாவது ஒரு தடையாவது போயிட்டு வரலான்ட்டு எனக்குமே ஆசையாக இருக்குது. அவங்க சொன்னதை கேட்டு ரொம்பவே புள்ளச்சிருச்சு. அவங்க வந்து 2-3 தடவை வந்திருந்தேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த ஸ்ரீவாணி தர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 3 மணிக்கே வந்து அந்த க்யூவில் வந்து நான் வந்து போயிட்டு நின்றுணுமா. அந்த க்யூ வந்து அந்த டோக்கன் வந்து எங்கே கொடுப்பாங்க பார்த்திங்கன்னா ஜேயு ஆஃபீஸில் கொடுப்பாங்களாம். 3 மணிக்கே வந்து க்யூ ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஆனால் 6 மணிக்கிட்ட தான் டிக்கெட் வந்து கொடுப்பாங்களாம். ½ an hourலேயே வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுமா. ஸோ வந்து 3 மணிக்கு 2 மணிக்கெலாம் போயிட்டு அங்கே க்யூவில் போய் உக்காந்துடணும். ஆஃப்லைன் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 800 டிக்கெட்ஸ் இருக்கும். அது வந்து 800 டிக்கெட்ஸுமே வந்து சீக்கிரமாக வந்து புக் ஆகிடும். இதோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10,500. 10,000 வந்து பார்த்திங்கன்னா நம்ம டொனேஷன் கொடுக்குற மாதிரி, 500 மட்டும் நம்மளோட ஃபீஸாக அது மட்டும் தான் நமக்கு கொடுப்பாங்க. அதேமாரி கேஷ் வந்து கிடையாது. ஒன்லி இந்தியன் கார்ட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக, ஃபாரின் கார்ட்ஸ்லாம் அவைலபிள் கிடையாது. ஸோ ஃபாரின்லேருந்து யாராச்சும் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்தியன் கார்டு வச்சுருக்கவங்க யாருக்கிட்டையாவது வந்து வாங்கிட்டு வாங்க. இங்கே தான் வந்து ஜேஓ ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்காங்க. நாங்கள் வந்து பக்கத்தில் தான் ரூம் எடுத்திருந்தோம். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. 3 மணிக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு உக்காந்துட்டோம்னா 6 மணிக்கு டிக்கெட் கொடுத்ததும் அங்கே போயிட்டு ஏடிஎம் கார்டு மூலயமா வந்து நம்ம டெபிட் கார்டு மூலயமா அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்துடலாம். அதேமாரியே வந்து ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்களாம். இதோட தர்ஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 4 o'clock கொடுப்பாங்களாம். இது வந்து ஒரு தடையாச்சும் இந்த மாதிரி கிட்டக்க போய் பெருமாளை பார்க்குற மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த தரிசனத்தில் வந்து ஒரு வாழைப்பழம் கொடுப்பாங்க, தீர்த்தம் கொடுப்பாங்களாம். அப்புறம் சேம் டே வந்து தரிசனம் பார்த்துடலாம். ஸோ வந்து காலையிலே வந்து டிக்கெட் வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே போய் பத்மாவதி தாயாரை பார்த்துட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நானுமே வந்து எப்படியாச்சும் ஒரு தடவை இந்த தரிசனம் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து ஃப்ரீ தரிசனம் தான் வந்தோம். வரும்போது டிக்கெட் வாங்கிட்டு வந்துவிட்டோம். ஸோ மேலே வந்து சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு ரூம் எடுக்கலான்னு சொல்லி போயிருந்தோம். 50 rupees ரூம் தான் கிடச்சிருந்தது. ரூம்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. சிஆர்ஓ ஆஃபீஸ் போய் நம்ம ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுத்தோம்னா அவங்க வந்து டோக்கன் போட்டு தருவாங்க. நம்ம நம்பர் வந்து அலோகேட் பண்ணி அது எப்போ வருதோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் அது எந்த இடம்னு சொல்லிவிட்டு நம்ம அங்கே போய் செக்இன் பண்ணிடணும் 1 hourக்குள்ளே பண்ணிவிட்டு திங்ஸ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு வந்துட்டு அடுத்த நாள் அதே டைமுக்கு வந்து நம்ம வெக்கேட் பண்ணிடணும். நாங்களுமே வந்து அடுத்த நாள் 4 மணிக்கு சாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். இந்த மாதிரி ரூம் எடுத்து ஸ்டே பண்ணதுனால பார்த்திங்கன்னா மழை டைமாக இருக்கிறதுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. புரட்டாசி மந்த் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க, ஏன்னா ஹெவி க்ரௌடாக இருந்துச்சு, ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.